إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الكلام كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد இமாம் இப்னு மாஜா அவரின் சுனனிலே அறிவித்ததாக ஆதாரம் பூர்ணமான ஹதீஸ உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் வார்த்தை, குன்னா நதஅல்லமுல் ஈமான قبل القرآن, நாங்கள் ஈமானை குர்ஆனுக்கு முன்னாலே படித்தவங்களாக இருந்தோம். அல் ஈமானு பில்லாஹ் வ ஈமானு பிர் ரசூல், அந்த ஈமானின் ஏனே அடிப்படையான அம்சங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை யமன் நோக்கி இஸ்லாமை சுமந்து போக அனுப்புகிறார். அவரை பார்த்து சொல்றார், யா முஆத், இன்னக லதஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப் فأول ما تدعوهم إليه شهادة أن لا إله إلا الله. ஏ முஆதே, நீ வேதம் கொடுத்த மக்களை பேத்து சந்திக்க போறீ. முதலாவது நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமான விடயம் என்னதென்றால், அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்துக்கு தகுதி இல்லேன். அந்தாகின ஈமானின் பாடங்கள். அந்த சஹாபத்துல் கிராம் ஈமானின் பாடத்தை தரமா சுமந்தவங்களாக இருந்தபடி அல்லாஹ்வின் குர்ஆன் அவங்களுடைய இதயங்களை பதிஞ்ச அந்த ஈமானோட அல்லாஹ்வுடைய ஏவல்களை செயல்பட்ட அந்த ஈமானோட அந்த குர்ஆனை பின்பற்றது தனக்கு மார்க்கமாக்கி எடுத்து வைத்தாங்க. ஓதல் போட்டிகளும் ஓதல் காட்சிகளுமே குர்ஆனுக்காக அமைத்தவங்கள் அல்ல, குர்ஆனை வாழ்க்கையின் வழிமுறையா மாற்றினவங்க. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆதாரங்களையும் தெரிஞ்சு செயல்பட்டவங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் புகாரி பதிஞ்ச சஹீஹான வார்த்தைகள், மக்குன்னா நதஜாவது 5 ஆயாத் மின் கிதாபில்லாஹ் ஹத்தா நஅலமு ஃபீஹா வ நஅமலு பிஹா அவு கமா கால ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதாக, நாங்கள் குர்ஆனுடைய 5 வசனங்களை, சில ரிவாயத்தில் 7 வசனங்களை தாண்டினது கிடையாது. அதை படித்து செயல்பற்றவர்களாக ஆகவரையும். அவ்வாறான சஹாபாக்கள் குர்ஆனை அந்த பேணுதலோடையும் அந்த பொறுப்போடையும் சுமந்தாங்க. அல்லாஹ்வின் கலாம் என்று உணர்ந்து
அல்லாஹ்வுடைய ஏவல் என்று தெரிஞ்சு அல்லாஹ் தடுத்த தடைகள் என்று விளங்கி வாழ்க்கையிலே செயல்பட்டு காட்டினாங்க. குர்ஆன் முழுசா இறங்கினதோ இல்லையோ வந்த சட்டங்களை செயல்படுவதிலே போட்டிப்பட்டவங்களாக இருந்தாங்க. இதுவரையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த சஹாபாக்களே அந்த 10 சஹாபாக்களை அஷரத்துல் முபஷ்ஷிரா ஜன்னத் வாசி உள்ளவங்களோட பூமியிலே பட்டமாக பதிஞ்சவங்களாக அமைஞ்சாங்க. இந்த மேலே சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் 7 வானத்தின் மேலிருந்து சொல்லிவிட்டான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன். அல்லாஹ் அவங்களுடைய திருப்தி நாடி விட்டதாகட்டும், அவங்களும் அல்லாஹ்வுடைய திருப்தி நாடி விட்டது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பெற்ற சஹாபாக்கள். குர்ஆனுடைய வஹீயிலே வாழ்ந்த சஹாபாக்கள். கால நேரமெல்லாம் குர்ஆனுடைய ஃபிக்ஹோடைய விளக்கத்தோட வாழ்வது வழிமுறையாக இருந்தது. எவ்வளவு தூரத்துக்கு கண்டால் சஹாபாக்களோட வியாபார விடயங்களையும் ஏனைய தேவைகளையும் மதீனா விட்டு வெளியே போவாங்கள் என்றால் அவங்களுக்கு எவர் ரசூலுல்லாஹ் தோழரா அமைத்து தந்ததோ அல் அஹ் ஃபில்லாஹ் என்று அவரை பொறுப்பாக வைத்துட்டு போவார். அன்றைய தினம் என்னென்ன வகி வருது, அன்றைய தினம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு என்னென்ன படித்து கொடுக்குறாங்க, திரும்பி வந்ததா அவரோட தோழர்கிட்ட அனைத்துமே கற்றுக்கொண்டவங்களாக இருந்தார். இதுதான் அவங்களோட கவனிப்பு. குர்ஆனை பற்றி, ரசூலுல்லாஹை பற்றி. குர்ஆன் என்று லேசாக எடுக்கவில்லை, நபிப்பாது என்றது ஒரு ஆசையாக ஆடவில்லை, மாறாக பொறுப்பாக வாழ்ந்தாங்க, செயல்பட்டாங்க. நபியோட ஒவ்வொரு படிப்பினைகளும் வழிகாட்டியலும் அவனோட வாழ்க்கையின் வழிமுறையாக மாறினது. நபிக்கு முன்னால என்னெல்லாம் பழக்க வழக்கம் உள்ளவங்களாக இருந்தா என்னெல்லாம் அவுஸ் ஹத்ரஜா எதிரியாக ரத்தம் கொலை செஞ்சு பரம்பரையாக எதிரிகளாக இருந்தா நபி அவளை தோழராக அமைத்த பின்னால் அந்த அனைத்து வரலாறு அவுஸ் வல் ஹத்ரஜுடைய எதிர்ப்பு குணங்களா அண்டது அத்தனை வரலாறின் கதையா மாறிவிட்டது. ஏன்? அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் அவனுடைய வழிமுறையாக. இது நாங்கள் பரம்பரையாக செஞ்சு வந்தோமே, எங்களோட பழக்கமாக இருந்தோமே, நாங்கள் அப்படியானவங்க இப்படியானவங்க, இது ஏட குணம், இது ஏட என்று பேச வரவில்லை. இன்னதீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்று தெரிஞ்சு வாழ்ந்தாங்க. நிச்சயமா மார்க்கம் என்று அல்லாஹ் கிட்ட கீழ் பணிகிறது என்று தெரிஞ்சு வாழ்ந்தாங்க. கீழ் பணிஞ்சே இருந்தாங்க. அனைத்து விடயத்திலே பரம்பரையா பழக்கமாக நடந்து கொண்ட அனைத்து விடயத்தை ஒவ்வொரு வகையிலே தட்டினாங்க, மறைச்சாங்க, அழிச்சாங்க. வாழ்க்கையில் இருந்து மதுபானம் என்றதை பரம்பரையாக குடிவகையாக பாவிச்ச அந்த சமூகம் அதன் தடை வாரதே. மதீனா ஊரெல்லாம் பாதையிலே மதுபானங்களுடைய நாற்றங்களை கண்டோம். என்ன காரணம்? வீட்டில் இருந்து அத்தனை வீசினாங்க. இது முடிச்சு பின்னால வாங்க மாட்டோம், இல்லை இதுக்கு பின்னால நாங்கள் இல்லை, உடனே வகி இறங்குது, செயல்பாடு. அந்த அல்லாஹ்வின் நம்பிக்கை, அல்லாஹ் சொல்றான் என்றது போதுமா இருந்தது. ஹிஜாபின் சட்டங்கள் இறங்குது. பெண்மணிகளுக்கு அவங்களுடைய உறுப்புகளை மறைக்க வேண்டும் என்ற ஆடை இல்லை என்றதோ குறைபாடு என்றதை காரணம் வைக்கவில்லை. இறுக்கி ஆடைகளை கிழிச்சி அவங்களை மறைச்சிக் கொள்வது கடமையாக்கி கொண்டாங்க. சஹாபாக்கள் யாரு? வானத்திலிருந்து ஜிப்ரீல் இறங்குதே, சட்டமா சொல்லிப்படுறதே, ரசூலுடைய ஓதல் மட்டும்தான் அதை செயல்பாடுறதுக்கு பின்வாங்குற நேரமாக தவிர எந்த சஹாபாக்களோட காதுல இந்த சட்டங்கள் அடைஞ்சதே, விளங்கினதே, செயல்பாடுன்றது வாழ்க்கையில கொண்டு காட்டினாங்க, வாழ்ந்து காட்டினாங்க.
நெஞ்சோட சுமந்தாங்க குர்ஆனின் சட்டங்களை, குர்ஆனின் பாதை, குர்ஆனின் வாழ்க்கை. ஓதலுக்கும் போட்டிக்கும் அன்று குர்ஆனை வைத்தது அவனோட வரலாறே கிடையாது. ஓதுவாங்க நன்மைகளுக்கு, பேணுதலுக்கு, பயபக்தியை உருவாக்குறதுக்கு, தன்னை வளர்த்துக் கொள்றதுக்கு அந்த ஓதலுக்கு மேல ஓதினவங்களாகவும் குர்ஆனோட வாழ்ந்தவங்களாகவும் சஹாபாக்களுடைய வரலாறு. இன்றை நாங்கள் காண்கிறோம், குர்ஆனுக்கு போடாத போட்டியா, அது காட்டாத காட்சியா, நெஞ்சிலே பதிஞ்சதை அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதே உம்மத்தின் நிலை. அதன் சட்டங்கள், அதன் ஒழுக்கங்கள், அதன் வழிமுறைகள், அதன் தடைகள் என்றதெல்லாம் ஓதலாகவே காத்திலை விட்டோம். தஜ்வீத் சட்டம் காட்டுற அழகுகளையும் போட்டியிலேயும் காட்டுறதே இதுகளாகினது தவிர வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்ததில்லை, உலகம் காண்டதில்லை. குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்ட பேச்சு. அல்லாஹ்வை நம்பினவன் அந்த கலாம்லை கீழ்ப்படுகிறவன், செயல்படுறவன், அதோட வாழ்கிறவன் என்று ஆகின சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களோட அந்த குணம் அவங்களை இந்த ஜாஹிலியத்திலே இஸ்லாத்துக்கு முன்னால உள்ளவங்களாக இருந்தாலும் மனித சமூகத்துக்கு வழி காட்டியாகவும் உலகத்துக்கே நேர்வழி காற்ற தலைவர்களாக, வெளிச்சங்களாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். காரணம் அல்லாஹ்க்கு கீழ்ப்படிஞ்சாங்க. சுத்தமான குணத்தோட இறைச்சகனை நம்பினாங்க, வாழ்க்கையில அதுக்காக வாழ்ந்தாங்க. உலக தேவையும் ஆசைகளும் அவங்களோட குறிகளாக இருக்கவில்லை. மனிதனாக அவங்களும் வீடு கட்டினாங்க, மனிதனாக அவங்களும் திருமணம் செஞ்சு குழந்தை பெற்றாங்க, மனிதனாக செய்யறதெல்லாம் மனிதன் செய்யறதை செஞ்சாங்க. என்றாலும் உன குறி ரிதா ரப்புல் ஆலமீன், இறைச்சனுடைய திருப்தி நாடுறது. வீட்டுகள்லையா, ஆடைகள்லையா, பேச்சுகள்லையா, வியாபாரங்கள்லையா, அந்த அனைத்து விடயத்திலே அல்லாஹ்வுடைய திருப்தியை குறியாக வைத்து வாழ்ந்தவங்க. அல்லாஹ்வோட அனைத்திலையும் பரக்கத் கொடுத்தான். அந்த சஹாபாக்கள் அந்த மதீனா மண்ணாலே வெளியிறங்கின அந்த படை முழு பூமியை பரிபூர்ணமா வெளிச்சத்தை, ஒளியை கொடுக்க காரணமாகினது அல்லாஹ்க்கு கீழ்ப்படுகிறது என்று அவனுடைய குணமாகிவிட்டான். அல்லாஹ்ட பேச்சு கேட்கிறது என்றது அவனுடைய தரமாகிவிட்டது. எந்த காரணத்துக்கும் இறைச்சனுடைய பேச்சுக்கு முன்னால் எவருக்கும் இடம் கொடுத்ததில்லை அல்லவா, வாழ்க்கையை நடத்தி காட்டினதும் இல்லை. சஹாபத் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன், வானத்திலிருந்து அல்லாஹ் திருப்தி நாடிவிட்டான் என்று உத்தரவாதம் தாரார். கியாமத் வரை ஒரு வசனமாக குர்ஆனை வஹியாக இருக்கான். எதுக்காக? அல்லாஹ் எதிர்காலம் எல்லாம் தெரிஞ்சவன், இதயங்களை புரிஞ்சவன். இந்த சஹாபாக்கள் உண்மையான குணத்தை நாங்கள் உணர. சகோதரர்களே, பாதை என்றால் அதுதான் பாதை, கீழ்ப்படுகிறது என்றால் அதுதான் கீழ்ப்படுகிறது, வாழ்கிறது என்றால் அதுதான் வாழ்க்கை, மார்க்கம் என்றால் அதுதான் மார்க்கம், உண்மை என்றால் அதுதான் உண்மை, சத்தியம் என்றால் அதுதான் சத்தியம் என்றதை நாம் தெரிந்து கொள்வோம், விளங்கிக் கொள்வோம், எங்களை நடத்தி கொள்வோம், திருத்திக் கொள்வோம். நாங்களும் பல வாழ்க்கையாக வாழ்வோம், பல பழக்கங்களோட, பல சிந்தனைகளோட, பல நோக்கங்களோட, பல ஆசையோட, பல பதவி, அந்தஸ்து, கௌரவங்கள் எல்லாம் சுமந்து வாழ்றவனாக மனிதனா இந்த பூமியில வாழ்கிறேனே. நாளைக்கு கபரு கீழே மண்ணோட அடைகிறவன் நான், என்னுடைய சொத்தை வீசிட்டு போறவன் நான் சேர்த்து வளர்த்து ஆசையோடு இருந்த குடும்பத்தை விட்டுட்டு போறவன் நான். என்ற பணம், என்ற தரம், என்ற அந்தஸ்து,
என்ற மஹப்பத் எல்லாம் என்னை ஒதுக்கி தனிய கபர்களை மண்ணோட போடுவது என்ற நிலை என்பதை நான் தெரிய வேண்டும். நான் சுமந்துட்டு போற ஒரு விடயம் என்னோட இருக்கும் என்றால் என்னுடைய ஈமான், என்னுடைய அந்த நம்பிக்கை, அந்த அல்லாஹ்வின் நம்பிக்கை, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய பேச்சியை கேட்டு நடந்த நம்பிக்கைகள், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றி நடந்த நம்பிக்கைகள், அன்றது தான் நான் சுமந்து போவேன் என் கபருக்கு. அது என்னை விட்டு போவாது. அதுதான் கபரில் எனக்கு நிம்மதியை தரும். அதுதான் என்னை சுவர்க்கம் நுழைக்க காரணமாகும். அதுதான் என்னை நரகத்தாலை காப்பாற்ற காரணமாகும். அதுக்காக வாழு, அதுக்காக மோசடு, அது உன்னுடைய வாழ்க்கையின் காரணமாக்கிக்கும். அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்கிறதும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையை செயல்படுறோம். என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே, முஸ்லிம்களாக உலகத்தில் வாழ்வோம். பூமியிலே எந்த நாடுள்ள ஒரு நாடு இல்லது இதில் முஸ்லிம் இல்லாதவனாக. என்றாலும் இஸ்லாத்துடைய வெளிச்சம், இஸ்லாத்துடைய குணம், இஸ்லாத்துடைய தரம் பூமி காண்றதுக்கே பாக்கியமில்லாத மக்களாக வாழ்றாங்க. இஸ்லாம் ஒரு கதையாக பேசப்படுறது, சஹாபாவர்களால் ஒரு கதையாக வாசிக்கப்படுகிறது. இஸ்லாத்துடைய உண்மைகளும் நன்மைகளும் கதை கதையா வாசிக்கிறதுக்கு ஒரு காரணமாகின தவிர வாழ்க்கை நிகழ்வுகளாக அல்லாஹ் அல்லாஹ் அதனுடைய நிலை. நாங்கள் அதோட காரணம், நானும் நீங்களும் அதோட காரணம். இந்த இஸ்லாம் கதை சொல்றதுக்கோ வரலாறு வாசிக்கிறதுக்கோ அல்லது சஹாபாக்கள் வரலாறு சொல்றதுக்குள்ள ஒரு இஸ்லாம் அல்ல. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமா மார்க்கம் என்றானது யாருக்கு கீழ்பணிகிறது? இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கீழ்பணிகிறது. அந்த வாழ்க்கையா வாழ்கிறவன் அத்தனை செயல்களும் அல்லாஹ்வுக்கு கீழ்பணியவனா வாழ்கிறவன் என்றால் அவன் பேச்சு, அவன் நட, அவன் ஆடை, அவன் அத்தனையும் ஒரு நிம்மதியை சமாதானத்தை முதல் அவன் இதயத்திலே பதியும். அவன் இதயத்திலே பதியும். எந்த உலக காட்சியும் அவனை அசைக்காது. அவனுக்கு போதும். அவன் உலக மனித சமூகத்தின் தலைவரை பின்பற்றவனாக வாழ்வது அவனுக்கு போதுமான அந்தஸ்து, போதுமான மதிப்பு, போதுமான கௌரவம். நாங்கள் பின்பற்றுவதென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர். எங்கட பேச்சில், எங்கட ஆடையில், எங்கட நடையில், எங்கட குடும்ப வாழ்க்கையில், எங்கட வியாபாரத்தில் ஒரு சட்டமா நான் செயல்படுறேன் என்றால் யாருடைய சட்டம்? குர்ஆன் சட்டம், அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம். இதாகின அந்த முஸ்லிம் அவ்வாறு வாழ்வான் என்றால் அவன் வாழ்ற இடம் அவனை மட்டுமல்ல நிம்மதியை வைக்கும், அவனோட வாழ்ற கூட்டங்களுக்கும் நிம்மதியை பரவலாக்கிவிடும், வாழ்க்கையை உயிராக்கிவிடும், சத்தியத்தை வெளிச்சமாக்கிவிடும், அசத்தியத்தை அழித்துவிடும். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், குல் ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. ஏ நபியே சொல், ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில், சத்தியம் வந்து விட்டது, சத்தியம் அழியும். இன்னல் பாத்தில கான ஸஹூகா, நிச்சயமாக சத்தியம் அழிவுக்கு பெற்று தீரும். சகோதரர்களே, எவ்வளோ இருட்டுள்ள காம்ரையா இருந்தாலும் ஒரு வெளிச்சம் போதும் அந்த இருட்டை அழிக்க. அந்த ஒரு வெளிச்சம் இல்லை என்றால் இருட்டிலே அத்தனை பெரும் சாகுவான். ஒரு வெளிச்சம் போதும் அத்தனை இருட்டை அழிக்க. அவ்வாறு இஸ்லாமிய சத்தியம். ஒரு சத்தியவாதி போதும் அத்தனை அசத்தியத்தை அழிக்க, அத்தனை இருட்டை தடுக்க. அல்லாஹ்வின் சட்டங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள், அன்றது தான் வெளிச்சம் தவிர
குர்ஆனாலே மாற்றிப்பட்ட இயக்கங்களுடைய பேச்சுகளும் விளக்கங்களும் மதுஹபலும் தரீகாக்களும் இஸ்லாம் அல்ல. இஸ்லாமை பிரித்து வச்சார், இஸ்லாமை இழிவாக்கின தடுத்த காரணங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் முஸ்லிம் அஹ்மதின் ரிவாயத் சஹீஹ் சனதா பதிஞ்சது. خط رسول الله صلى الله عليه وسلم خطا مستقيما وخط على جانبه اليمين خطوطا وعلى جانبه اليسار خطوطا وقرأ قوله سبحانه وتعالى وأن هذا صراطي مستقيما فاتبعوا ولا تتبعوا السبل وأن على هذه الطرق شيطان يدعو إليه. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாயிலுக்கு நுழைஞ்சா, சகோதரர்களே, பள்ளி வாயிலுக்கு நுழைஞ்சா 2 ரக்காத் தொழுதுட்டுறீங்க. பள்ளி வாயிலுக்கு நுழைஞ்சா 2 ரக்காத் தொழுதுட்டுறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் சில சஹாபியோடு வந்து இருந்தார். குத்பாவை நிறுத்திட்டே வினார், இந்த பள்ளியிட ஹக் 2 ரக்காத்தை தொழுதுட்டுறி என்ற அந்த நபியின் செயல்பாடு உங்களுக்கு உபதேசமா சொல்லித்தாரேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேர் கீரை கீறினார். அப்துல்லா பின் மஸ்ஊத் ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீரை கீறினார். கீறிட்டு வலது பக்கங்களுக்கும் சில கீரலை கீறினார், இடது பக்கங்களுக்கும் சில கீரலை கீறினார். கீறிட்டு ரசூலுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் அன்ஆமின் ஆயத்தை ஓதி காட்டினார். வன் ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதாகும் என் பாதை, நேர் பாதை. ஃபத்தபியூ, பின்பற்றே தீரு, வலா தத்தபியு சுபுல், தேனே பாதையை பின்பற்ற வேணாம் என்று அல்லாஹ் சொன்ன குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார். அதுக்கு பின்னால் ரசூல் ஒரு வசனம் சொன்னார், வஅன்ன அலா ஹாதிஹி துருக் ஷைத்தானுன் யது இலை, தேனே பாதைகளை ஒரு ஷைத்தான் அழைப்பாளராக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தீர்ப்பு. எங்களுக்கு இஷ்டமோ இல்லையோ, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு கொடுத்த தீர்ப்பு என்னது? தேனே பாதைகளில் இருக்கிறது ஷைத்தான் ஒரு அழைப்பாளராக இருப்பான். இதைத்தான் ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னார், யகூனு துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், அழைப்பாளர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் இருப்பார்கள் அலா அபுவாபி ஜஹன்னம், ஜஹன்னம் வாசல்ல நின்று. இது அஜப்துஹும் கதஃபூஹ், நீங்க அவனோட பேச்சை கேட்டு நடந்தா உன்னை அந்த நரகத்திலே போட்டு விடுவான. அதை கேட்ட ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை நோக்கி கேட்டார், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃப்ஹும் லனா, இந்த அழைப்பாளர்களை எங்களுக்கு வர்ணிச்சு சொல்லித்தாங்க, அவன் யார் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யதகல்லமூன பிஅல்சினத்தினா வஹும் மின் ஜில்தத்தினா, அவங்க எங்கட நாவோட தான் பேசுவாங்க, எங்களை மாதிரி தான் பேசுவாங்க. குர்ஆன் என்று சொல்லுவான், சுன்னான்னு சொல்லுவான், மார்க்கம் என்று சொல்லுவான், ஹலால் ஹராம் பேசுவான். வஹும் மின் ஜில்தத்தினா, எங்கட தோளோட சேர்ந்தவங்க, வெளியால வந்தவன் அல்ல, முஸ்லிம் உம்மத்துக்கு சேர்ந்தவன் என்றால் அவனோட பேச்சை நீ கேட்டா அவன் உன்னை நரகத்திலே போட்டு விடுவான் என்று சொல்ல எச்சரிக்கை தான். இதை கேட்ட ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி கேட்டார், யா ரசூலுல்லாஹ் ஃபைதா அத்ரக்து ஹாதா ஸமான் மாதா அஸ்னா, யா அல்லாஹ்வின் தூதரே, அவ்வளவு காலத்தை நான் அடைஞ்சு விட்டது என்றால் நான் என்ன செய்ய? வர்ணிக்க கேட்டா சொன்னது எங்களை மாதிரி தான், எங்களை மாதிரி இஸ்லாமும் பேசுவான், உம்மத்தில் ஒத்த நண்டு, எப்படி அடையாளம் கேட்ட? இப்போ திருப்பி கேட்டேன், அப்படியானவங்களை நான் அடைஞ்சா நான் என்ன செய்ய ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக்கும் பி ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், நீ முஸ்லிம்களுடைய அல் ஜமாஅத்தோட அவங்களோட இமாமாக இருக்க தலைவரோட சேர்த்து, முஸ்லிம்களோட அல் ஜமாஅத்தோட அவங்களோட சேர்ந்து இல்லவா, முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவராக இருக்கும் அவங்களோட சேர்ந்து. இப்போ திருப்பி ஹுதைஃபா இப்னு யமான் கேட்குறான், யா ரசூலல்லாஹ் ஃபைன் லம் யகும் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம், யா ரசூலல்லாஹ் முஸ்லிம்களா இருப்பாங்க, அவங்களுக்கு அல் ஜமாஅத் இல்லை,
இமாமும் இல்லை. சகோதரர்களே, இன்றைக்கு அதிகமான மக்களுக்கு இது என்னதான் அந்த புது அல் ஜமாத்தும் இல்லை, தலைவரும் இல்லைன்னு அது அர்த்தம் என்ன? அல் ஜமாத் என்ற யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஹதீஸ்ல இதே வார்த்தையை போட்டு எங்களுக்கு விளக்கம் காட்டினார். சதஃப்தரிக் உம்மத்தி இலா 73 ஃபிர்கா, என்னுடைய உம்மத் 73 பிரிவுகளா பிரியும். குல்லுஹும் ஃபின்னார் இல்லா வாஹிதா, எல்லாமே நரகத்து கொண்ட தவிர. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூல் அந்த ஒன்று யாருங்க? ரசூல் என்ன சொன்னார்? அல் ஜமாஅ, அதுதான் அந்த அல் ஜமாஅ. ரசூல் சொன்ன அந்த ஒன்று இது நரகத்துடைய பாதையில் இருக்காது, அது யார்? அதுதான் அவங்க அல் ஜமாஅ. ரசூலுல்லாஹ் அல் ஜமாஅவை எங்களுக்கு காட்டிட்டாங்க. இன்னும் ரிவாயத்தில் அந்த அல் ஜமாஅோட வார்த்தைக்கு ரசூலுடைய வார்த்தையா வருது. முஸ்னத் அஹ்மதுலையும் லாலக்காயிட ஷரஹ் உஸூல் இத்திகாத் கிதாப்ல சஹீஹ் சனதோட மன் கான மிஸ்ல மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, யார் எவ்வாறு நானும் என் சஹாபாக்களும் இன்றைய தினம் இருக்கிய மாதிரி இருப்பானே அவனாக, அதுதான் அல் ஜமாஅ. இப்போ ஹுதைஃபத் யமான் என்ன சொல்றார்? அல் ஜமாஅத்தும் இல்லை, முஸ்லிம்கள் தலைவரும் இல்லை என்ற என்ன? முஸ்லிம்கள ரசூலுல்லாஹ்வும் சஹாபா பாதை பின்பற்றுகிற கூட்டமும் இல்லை. எல்லாம் இயக்கங்களா, பிரிவுகளா, மதுஹபலா பிரிந்தவனா இருக்கிறான். முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவரான ஹலீஃபாவும் இல்லை. என்ன செய்ய? வஇல்லம் யகுன் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம். ஹுதைஃபத் யமான் விலகிதான் கேட்கிறான். முஸ்லிம் உம்மத்துக்கு அல் ஜமாஅத்தும் இல்லை, இமாமும் இல்லை, நான் என்ன செய்ய? ரசூல் என்ன பதில் சொல்றான்? இந்த காலத்தில் அல் ஜமாஅத் இல்லை, அந்த காலத்துடைய முஸ்லிம்களை பற்றி ரசூல் என்ன சொல்றான்? ஃபஅததில் தில்கல் ஃபிரக குல்லஹா. ரசூல் அவங்களுக்கு பேர் என்ன கொடுத்து? ஃபிரக், இவன் தான் பிரிவினைவாதிகள். இந்த ரசூலுல்லாஹ் பட்டம். ஃபஅததில் தில்கல் ஃபிரக குல்லஹா, இந்த அனைத்து ஃபிரக் பிரிவினைவாதிகளோட ஒதுங்கிறீ என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். ஏன்? ரசூலுல்லாஹ் சஹாபா பாதையில் அவங்க இல்லை, பிரிஞ்சவங்க பாதையில் இருந்து, நேர் பாதையிலிருந்து பிரிஞ்சு அவங்களுக்கு என்ற ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொண்டாங்க. வாதத்தோட, தர்க்கத்தோட, விளக்கத்தோட காரணமாக உருவாக்கி கொண்டாங்க. இருந்தாலும் பேர் இஸ்லாம். இந்த ரசூலுல்லாஹ் சஹாபா அப்படி வாழவில்லை, அந்த கொள்கை இருக்கவில்லை, அந்த பாதை இருக்கவில்லை, அந்த விளக்கம் இருக்கவில்லை, இவனால் உருவாக்கினது. அதிலிருந்து ரசூலுல்லாஹ் தில்கல் குல்லஹா, வலைக்கும் ஸலாம், இந்த அனைத்து பிரிவிலிருந்து ஒதுங்கிறேன். அந்த நிலையிலே உனக்கு ஒரு மரத்தில் வேற பிடிக்கிறதும் தான் நிலையாகினாலும் நீ எப்படித்தாரு அந்த நிலையில் உனக்கு மரணம் வந்தான். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித்தாங்க வழிமுறை. இன்றைக்கு என்ன சொல்லித்தராங்க? வேற்றுமை ஒற்றுமை, ஜமாத்தோடு சேர்ந்து மத பின்பற்றாடி மார்க்கம் இல்லை, தரீக்காவும் ஃபிர்காவும் தான் மார்க்கம். பிரிவினையை மார்க்கமாக்கிட்டான. வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபரகு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வின் கையை பிடி, வலா தஃபரகு, பிரிவினைவாதியாக வேணாம். தபகாத்து சூஃபியால என்ன எழுதுறாங்க? واجب على كل مسلم أن يقلد مذهبا من مذاهب الأربعة ولو أن خالف كبار الصحابة. إذا هو الأصول، إن أصول مسلم மேல் கடமை உள்ளது. 4 மதபில் எதிர்த்து கொண்ட கண்மூடித்தனமாவே பின்பற்றிய தீர வேணும். பெரும் பெரிய சஹாபாக்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும். யார் பெரும் பெரிய சஹாபாக்கள்? அல்-அஷ்ரத்துல் முபஷ்ஷிரா வ குலஃபா ar-ராஷிதூன் மின்ஹும். ரசூல் என்ன சொல்றார் வேறுபாடு இருக்க காலத்தில்? மன் யஇஷ் மின்கும் ஃபஸதரவுன மன் யஇஷ் மின்கும் மின் பஅதி ஃபஸதரவுன இக்திலாஃபன் கஸீரா என்று ரசூல் சொல்றார். யார் எனக்கு பின்னாலே உயிரோடு இருப்பானே அதிகமான வேறுபாடு காணுவான். இந்த ஃபிர்காக்கள் மத்ஹபல் எல்லாம் அதிகமாக காணுவான். ரசூல் என்ன செய்ய சொல்றார்? அதோட சேர சொன்னாரா? அதுக்கு ஆளாக சொன்னாரா? ரசூல் என்ன சொன்னார்? عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين من بعدي عضوا عليها بالنواجذ. நீங்கள் என்னுடைய சுன்னத்தின் வழிமுறையிலையும்
குலஃபா ராஷிது சுன்னத்தின் வழிமுறைகளை நடந்தே தீரு. இவங்கெல்லாம் எனக்கு பின்னால வருவாங்களே அத்து அலைஹா பின் நவாஜிஸ் சொன்னார். உட கடைவாய் பல்லால் அதை பெற்றுக்கும். கடைவாய் பல்லை நாங்கள் எப்போ பாவிக்கிறோம்? சாப்பாட்டில் முள்ளோட சதை இருந்தா சதைய கடைவாய் பல்லை கடிச்சு முழுசாக எனக்கு எடுக்கிறதுக்காக நான் அந்த கடைவாய் பல்லை பாவிச்சு கலட்டுறேன். இதுக்காக முழுசா எனக்கு அதை தின்ன வேண்டும். சுத்தி இந்த சதையை முழுசா தின்ன. இப்போ கடைவாய் பல்லாலை பெற்றுக்கொள்ற சொல்ற அர்த்தம் என்ன? மார்க்கத்தை அவ்வாறு கடுமையாக முழுசாக பின்பற்று. துண்டு துண்டு சட்டம் சட்டம் இடமிடமல்ல, முழுசாக மார்க்கத்தை பின்பற்று. இன்னத்தீன் இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமா மார்க்கம் அல்லாஹ்கிட்ட கீழ்ப்படினா முழுசாக கீழ்ப்படி. அத்து அலைஹா பின் நவாஜிஸ் என்று ரசூல் படிச்சுட்டாங்க. உன் கடைவாய் பல்லால் அதை பெற்றுக்கொண்டு சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த கெட்ட விடயங்கள் இது புதுசாக உருவாகுமே அதுதான். ரசூலுக்கு பின்னால் என்னென்ன உருவாகும் அதுதான். குல்லு முஹத்தஸத்தின் பிதா, எல்லா புதுசாக உருவாகினதுகள் பிதஅத். குல்லு பிதஅத்தின் தலாலா, எல்லா பிதஅத்தும் வழிகேடு. குல்லு தலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடு நரகத்துக்கு சொல்லும். என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே, எங்கள் நபியின் உபதேசம், நாங்கள் அந்த நபியை நம்புவோம் என்றால், அந்த நபியின் தலைவர் என்றால் எனக்கு இந்த உபதேசம் போதுமானது, வழிகாட்டியானது. அதுக்கு மொரணா சொல்றாங்க, தபகாத்து சூஃபியால பதிகிறாங்க என்ன? முஸ்லிம்கள் மேல் கடமை 4 மதபில் ஒரு மதவை கண்மூடி தனமா பின்பற்றிய தீர வேணும். பெரும் பெரிய சஹாபாக்கள் எதிர்பார்த்தால், பெரும் பெரிய சஹாபாக்கள் யார்? குலஃபா ராஷிதீன் அல் மஹ்தீன். இதுதான் இந்த பிரிவினைவாதிகள் அல் ஃபிரக்குடைய உபதேசமும் வழிகாட்டியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதையை பின்பற்ற வந்தவர்கள் வழிகாட்டி. அலமகான அலைஹின் நபி வஸ்ஹாபா, இதில் நபியும் சஹாபாக்கள் அன்றைக்கு இருந்ததோ அதுக்கு தான் வழிகாட்டுவாங்க. இந்த காலத்துக்கு அது சரி வராது. இதெல்லாம் மங்கள காலத்துக்கு அந்த காலத்துக்கு என்று சொல்றது இந்த நபியும் சஹாபாக்களையும் தெரியாத கூட்டம். நம்பினவன் சொல்ல மாட்டான் என்று சொல்லிட்டார். சொர்க்க பாதை என்றால் இதுல நானுமே சஹாபா உள்ள பாதை தான் சொர்க்க பாதை. அது உனக்கு தேவை என்றால் நீ நடந்துக்கோ, பின்பற்றிக்கோ. உனக்கு சொர்க்க பாதை அவசியம் இல்லை, நடந்து கொள்வது அவசியம் இல்லை. சகோதரர்களே, இஸ்லாம் என்ற என்ன? என்ற விளக்கம், அவருடைய விளக்கம், இவருடைய விளக்கம் இஸ்லாம். அல் குர்ஆனுடைய விளக்கங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கின வஹி. அந்த வஹீல அல்லாஹ் எப்படி சொல்றான் நபிக்கு? இன்ன அலைனா பயான, நபி எங்கள் மேல் கடமை, உனக்கு அதோட விளக்கம் தர. நபி வரை குர்ஆன்ல சொந்த பேச்சு பேசினவர் கிடையாது. குர்ஆன் விளக்கத்தில் வரையும் அல்லாஹ் பொறுப்பு சுமக்கிறான். இன்ன அலைனா பயான, நபி எங்கள் மேல் கடமை, உனக்கு அதோட விளக்கம் தர. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்பாங்க கேள்வி. ரசூலுல்லாஹ் யோசித்து சிந்தனையால சொல்லுவாங்க, இல்லை மௌனமாக இருப்பாங்க. கேள்வி கேட்டவரை அசைஞ்சு பேத்துடுவார். வஹியாக இறங்கும், வஹியாக இறங்கும். அதுக்கு பதில் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஐன சாயில், கேள்வி கேட்டவன் எங்க என்ற பதில் கொடுப்பாங்க. இதாக எங்கள் நபி சொன்னார். சஹாபத் ரிضவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். அபூபக்கர் சித்திக் சொல்றார், இதா கல்லம்து ஃபி கிதாபில்லாஹி பிகை ஐ அர்தின் யகுல்லுனி ஐயு ஸமாஇன் யதுல்லுனி. நான் அல்லாஹ்வின் வேதத்தில் என் சிந்தனையோட பேசுவேன் என்றால் இந்த பூமிக்கொசுக்கு எனக்கு வாழ முடியும், இந்த வானத்துக்கு கீழ் எனக்கு நிழல் பாக்கி என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அவர் யாரு? அவரை வர்ணிக்கார். ஒரு தராசில அபூபக்கருடைய ஈமானை வைத்து இன்னொரு தராசில முழு உம்மத்துடைய ஈமானை வைத்தாலும் அபூபக்கருடைய ஈமான் பாரமானதாக இருக்கும் என்ற சஹாபி குர்ஆன்ல சொந்த விளக்கம் பேச தயங்கினான். அதுதான் அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வுடைய கலாம் என்று உணர்ந்தவங்க, விளங்கினவங்க, அல்லாஹ்வின் தூதரின் வழி காட்டில வாழ்ந்தவங்க. சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம்.
இன்றைக்கு நாங்கள் அதை வாசித்து விளங்கி செயல்படுறது என்ன கடமை இல்லவா? அந்த கியாமத்தில் இந்த குர்ஆன் நாங்கள் ஓதுவோமே, போட்டிகளுக்கும் மேடைகளுக்கும் காட்சிகளுக்கும் கியாமத்திலே வென்றோட முன்னுக்கு நிற்கும். இவன் இதெல்லாம் மோதினான், செயல்படவில்லை. இந்த தடையெல்லாம் கேட்டான், அவன் அதுக்கு ஆளாகவில்லை. இந்த ஏவல் எல்லாம் ஓதினான், செயல்படவில்லை என்ற காரணமாக உனக்கு தண்டனை தந்து வர. நீ ஓதின குர்ஆன் உனக்கு தண்டனைக்கு காரணம். குர்ஆன் லியுந்திர மன் கான ஹய்யன். சூரத்து யாசீன் அல்லாஹ் சொல்றான், லியுந்திர மன் கான ஹய்யன், உயிரோடு இருக்கவனுக்கு எச்சரிக்கை கொடுக்க. மௌத்தாயின மையத்துக்கு ஒரு நல்ல சூரத்து யாசீன். யாசீன்ல இருக்க லியுந்திர மன் கான ஹய்யன், உயிரோடு இருக்கவனுக்கு எச்சரிக்கை. அதே பேர் எங்க ஓதுறான்? மையத்துக்கு தான். குர்ஆன் ஒரு விளையாட்டா மாறிவிட்டது. போட்டிகளுக்கு, மேடைகளுக்கு, காட்சிகளுக்கு. தஜ்வீதும் அந்ததும் இதும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதலுடைய வணக்க சட்டம். வரத்திலில் குர்ஆன தர்தீலா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனை ஒரு ஓதலா ஓதிவிடு. தர்தீல் ஒரு ஓதலா ஓதிவிடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதல் ரிவாயத்தாக உலமாக்கள் பதிஞ்சு காட்டினார். இந்த தர்தீல் அந்த வணக்கத்தை சரியாக செயல்படுறதா எங்களுக்கு ஏவின தவிர போட்டிகளுக்கும் மேடைகளுக்கும் அல்ல. கம் அரபிக் கவிதை சொல்ற மாதிரி, கம் காரியன் லில் குர்ஆனி வல் குர்ஆனு யல்அனு. குர்ஆன் ஓதுறதுக்கு எத்தனையோ காரிகள் என்றால் அந்த குர்ஆனை அவனுக்கு சாபம் அனுப்புது. ஏன் செயல்படுறான் இல்லை, குர்ஆன் கொள்கையில வாழ்றான் இல்லை, குர்ஆன் ஏவல்களை கடைகடிக்கிறான் இல்லை, குர்ஆன் தடைகளை அவனுக்கு அவசியமே காணவில்லை. இது அல்லாஹ்வுடைய கலாமை நாங்கள் கொடுக்கும் அந்தஸ்தும் மதிப்பும். சகோதரரே, குர்ஆன் அஸ்தகுல் கலாமு கிதாபுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு குத்துபால சொல்வாங்க. பேச்சில் உண்மை உள்ளன்றதுண்டா அல்லாஹ்வுடைய வேதம், சந்தேகப்படுத்தும் கொண்டும் இல்லை. குர்ஆனை சொல்லுது அஸ்தகு கீலா வஹ்சனு ஹதீஸா. செல்கிறதுல அது உண்மை, வஹ்சனு ஹதீஸா அது வரணிக்கல சிறப்பாக தான் வரணிச்சிருக்கு. அது அல்லாஹ்வுடைய பேராகட்டும், பண்பாகட்டும், சட்டமாகட்டும், ஒழுக்கமாகட்டும், குர்ஆன் வரணிப்புக்கு மேல் வரணிப்பு கிடையாது. குர்ஆன் சொல்லத்துக்கு மேல் உண்மை கிடையாது. இது நாங்கள் முஸ்லிம்களாக நம்ப வேண்டுமான அவசியமான விடயங்கள். என்றாலும் இஸ்லாமை பின்பற்றும் பொழுது, இஸ்லாமிய சட்டங்கள் என்று சொல்லும் பொழுது குர்ஆனுக்கு நசீப் இல்லை. ஷேக் சொன்னார், எங்களோட மதபில் வந்த எங்களோட பழக்க வழக்கங்கள் நாங்கள் இப்படித்தான் செஞ்சோம், இதெல்லாம் எங்களோட முஸ்லிம்கள் இன்றைக்கு ஓதுறதுக்கு ஆளாகிவிட்டான். குர்ஆன் சட்டம் சொல்லி கொடுத்தா, குர்ஆன் வரலாறு சொல்லி கொடுத்தா அதெல்லாம் அவனுக்கு பதியாது. உங்களுக்கு தெரியுமா, இந்த குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு எடுத்த திட்டம் தானே. இஸ்னா அஷரியாட கூட்டம் சொல்றான 12வது இமாம் ஹசன் அல் அஸ்கரி, பூமியிலே பிறக்காத ஒரு உயிர் அன்றாலும் கதையா கட்டிட்டான். அவன் பிறந்து குர்ஆனை தூக்கி கொண்டு கொகையுள்ளுக்க போந்துட்டான் என்று. உலகத்திலே பிறக்காத ஒரு உயிரி, அதுக்கு ஒரு கதை. குர்ஆனை தூக்கி கொண்டு எங்க போனான்? கொகையுள்ளுக்க போனான். இப்ப குகையிலிருந்து வெளியே வந்து பிறகுதான் குர்ஆன் உலகத்துக்கு வரும். அதுவரை இதெல்லாம் குர்ஆன் அல்ல என்ற ஒரு நிராகரிப்பு. இஸ்னா ஷரியால இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் குர்ஆன் என்று யாரு சொல்றாங்க? ஷியா ராஃபிதாயின் படை, ஈரானிய இன்றைக்கு ஆட்சி என்று சொல்லும் இஸ்லாமிய பேர்ல ஆடும் ஆட்டம் கொம்பல்கள் குர்ஆனை குர்ஆனாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு குர்ஆன் என்ன? ஹசன் அஸ்கரி தூக்கின் போன கொகை உள்ளுக்கு தான். அதுவரை
12 இமாம்ல 11 இமாம் இதெல்லாம் ஓதினானே அது மட்டும் தான் சொன்ன வசனங்கள் குர்ஆன் வசனங்கள். ஒரு குர்ஆன் அச்சில போட்டான உலகத்துக்கு, ஒரு முஸ்லிம் உம்மத்துக்கு குர்ஆனுக்காக ஒரு சேவை செஞ்சானா அந்த நாடு ஈரான். என்ன செஞ்சா முஸ்லிம்களுக்கு? அபூ ஹுரைரா பற்றி நஞ்ச பரத்தினான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி நஞ்ச பரத்தினான், ஹப்ஸா ரலியல்லாஹு பற்றி நஞ்ச பரத்தினான். தாக ஆயிஷா ஹப்ஸா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் உம்மஹாத்துல் முஃமினீன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியல் முஃமின்களுடைய தாய்மார், அதன் எதிரிகள் இவன். ஜிப்ரீல் வஹியை கொண்டு தவறாக முஹம்மது கையில போட்டுட்டான், அழுக்கி கொடுக்கிறது வஹியை மறுத்துட்டான். வாய்க்கு வந்தவ யா அலி யா ஹுசைன் யா ஹசன் யா அல்லாஹ் வருமா அவன் வாய்க்கு? காபத்துல்லா முன்னாலே ஹொமைனியுடைய படத்தை தூக்கி கொண்டு அல்லாஹு அக்பர் ஹொமைனி ரஹ்பா. இது காபாவுக்கு கொடுக்கிற மதிப்பா? முஸ்லிம்களுக்கு ரத்தம் ஓட்ட வச்ச காலங்கள், ஹஜ் காலங்களை நாசமாக்கின காலங்கள் வரலாறு தெரியாததா? முஸ்லிம்கள் காணாததா? ஏதோ இன்றைக்கு ஏதோ 2 யஹூதியும் நசாரோட யுத்த செஞ்சதுக்காக எங்கட வீரனாகிட்டானா? குர்ஆனை நிராகரிக்கிறான், ரசூலை நிராகரிக்கிறான், சஹாபாக்களை திட்டான். விலாயத்துல்லா அந்த கிதாப்ல ஹொமைனி எழுதுகிறான், ஒவ்வொரு குனூத் வித்ரின் குனூத்தின் துஆ அல்லாஹும்ம இல்அனா சனமா குரைஷ். எல்லாம் குரைஷ் 2 சிலைகளுக்கு சாபம் அனுப்பு. யார் அந்த 2 சிலை? அபூபக்கர் உமர். ஏன்னா எங்கட தலைவர்களா இவங்களெல்லாம் நாங்க சுமந்து நேசிக்க வேண்டுமான அவசியமான ஈமானின் பங்குகளா? சொல்லுங்க முஸ்லிம்களே, நாங்க யாரு? எங்கட எதிரிய தெரியாத மக்குகள், எங்கட வரலாறு தெரியாத மக்குகள். சஹாபாக்களை அழிக்க வந்த பட, கொள்கையை திரட்டி அடித்த பட, இன்றைக்கு ஷாம்ல 5 லட்சம் முஸ்லிம்களை ரத்தமோட்டு சுன்னி முஸ்லிம்களை கொலை செஞ்ச பட, யமன்ல ஹூசியினோட படையை உருவாக்கிய இடத்துக்கு யாரோட யுத்தம் செய்ய? யமன்ல யாரோட யுத்தம் செஞ்சான்? யமனி சுன்னிகளை அழிக்க வந்தான். காபத்துல்லா வரை மசைஸ் அனுப்புறான். யாரை வேணும் உருவாக்கின? யாரு? ஈரானுடைய பட. இவங்கெல்லாம் முஸ்லிம் தலைவர்களா? எங்களுக்கு இவங்களை காப்பாற்றுவா நாங்க வாழ்றோம்? இது உன்னுடைய ஈமான் நேசிப்பிட ஒரு பங்கா? அல்லாஹ்வை அறியாதவனாகிட்டேனா? ரசூலை நிராகரிச்சாலும் பரவாயில்லை, சஹாபாட எதிரியா இருந்தாலும் பரவாயில்லை, குர்ஆனை மறுத்தாலும் பரவாயில்லை, நான் அவங்கள தலைவர் சொல்றது உனக்கு ஈமான் ஆகிவிட்டுதா? சுஜூத் வரை மண்ணில் செய்ய மாட்டான், கல்ல தான் சுஜூத் செய்வான். ஒரு கல்லுல தான் சுஜூத் செய்ய, அவன் நாட்டிலே மண்ணில் சுஜூத் செய்ய மாட்டான். கர்பலா கல் என்றான், அதுக்கு மட்டும்தான் சுஜூத். ரசூலுல்லாஹ் தெளிவாக இன்னல்லாஹ ஜஅல லியல் அர்த மஸ்ஜிதன் வ துஹூரா. அல்ல எனக்கு பூமியை ஒரு பள்ளியாக தொழுகிற இடமாக சுத்தமாக வைத்து வைத்து சொன்னதே, அவன் நாட்டிலேயுமே அவனுக்கு சுஜூதுக்கு தகுதி இல்லை என்று அவனே கருதி விடுகிறான். காபத்துல்லாலே இல்லை. சகோதரரே, உடைய ஈமான்களை பலி கொடுத்து விட வேணாம். மூமின் என்றதை அல்லாஹ்வும் தூதரையும் நம்புறதென்ற அடிப்படையை நம்பி அல் குர்ஆனை இன்றைக்கு வரை உலக ரீதி ஒவ்வொரு மனிதன் அந்த அரபு நாட்டிலே கால் வைக்கிறவனுக்கு ஒரு குர்ஆனை கையில கொடுத்த படை அரபிப்படை. ஒவ்வொரு நாட்டுகளாலே முஸ்லிம் நாடா முஸ்லிம் இல்லாத நாடா முஸ்லிம் பையன்களை தேர்ந்தெடுத்து மதீனா யூனிவர்சிட்டியா உம்முல் குராவா ரியாத் யூனிவர்சிட்டியான்னு இஸ்லாமை படித்து கொடுத்து திரும்பி அவன் நாட்டுக்கு அனுப்பி அவன் அழைப்பு பண்ணி காலம் வரை சம்பளம் கொடுத்து ஆதுரா இருந்தவங்க யார்? ஈரானா? அரபி நாடு மட்டுமா? குர்ஆனை ஒவ்வொரு மொழியிலே மொழிபெயர்ப்பு செஞ்சு முழு மாநில சமூகத்துக்கு பரவலாக்கினது.
யாரு செஞ்சார் இத? அரபி நாடு. சகோதரரே, நாங்கள் இஸ்ராயலை வெறுத்தோம் என்றதுக்காக அதை அழிக்க வந்ததோ எங்கட தோழராகாது. இஸ்ராயல் அழிஞ்சா என்ன, ஈரான் அழிஞ்சா என்ன, ரெண்டுமே செய்தான். எங்களுக்கு அதில் ஒரு பிரயோசனம் கிடையாது. என்றாலும் நாங்கள் அரபிக்கு எதிர்ப்பு காட்டிய எங்கட நபியோ அரபி தெரிஞ்சுக்கோ, எங்கட குர்ஆன் அரபி தெரிஞ்சுக்கோ, மொழி அரபி, எங்கட அரபி மொழி விலன் எல்மினா அஸ்காரு சபா அரபில, அஸ்காருல் மசா அரபில, தின்ன முந்தி பிஸ்மில்லா அரபில, திண்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அரபில, ஆடை உடுத்தா அரபில. அந்த அரபி என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பங்கு. நீ அரபி தெரிய வந்தால் குர்ஆன் அறியாத மடையனா இருப்பி. மஜூசிடவர்களா உனக்கு தேவையே கிடையாது. அரபி மொழி உனக்கு அவசியம், அரபி வரலாறும் அவசியம், நபி அரபி, சஹாபாக்கள் அரபி என்றதை தெரிஞ்சு முஸ்லிம்களாக முஸ்லிம்களுடைய தோழரை யார் என்று நம் காணும், எதிரியை யார் என்று தெரிஞ்சுக்கும். இஸ்லாமிய வரலாறு படிக்காதான் இது தெரியும். இஸ்லாமிய கல்வியை பெற்றுக்கொண்டாதான் இதை தெரியும். தவிர அந்நிய ஓரியன்டலிஸ்ட் கிட்ட இருந்து இஸ்லாமிய பிஹெச்டியும் யூனிவர்சிட்டியும் ஆக்ஸ்போர்ட்லேயும் கேம்பிரிட்லேயும் படித்து வந்தவனல் உனக்கு என்ன அரபி வரலாறு படித்து தருவார்? அவனுக்கே அரபிக்கிட்ட இருந்து குந்தி படிக்க ஹக்கு இல்லை, தக்கு இல்லை. படிக்கிறான் யூதனசாக கிட்ட கேம்பிரிட்லேயும் ஆக்ஸ்போர்ட்லேயும் அல்லாவின் குர்ஆன் விளக்கமே சொல்ல சொன்னான். பசந்தா வளர்த்து வைப்பான். அவனால் வந்தால் நாட்டுக்கு வளர்ச்சி கொடுப்பார். அவனெல்லாம் வந்து உங்களுக்கு சஹாபாக்களை அறிமுகமாக்குவாங்க. அவங்களா வந்து உங்களுக்கு இஸ்லாமிய வரலாறின் உண்மையை கண் திறந்து காட்டி விடுவாங்க. இல்லை, உங்களை இன்னும் முஸ்லிம்களுடைய எதிரியாக வளர்த்து வைக்கிறதுல தான் அவனோட போராட்டம். அவனுக்கே தெரியும் அவன் என்ன சொல்றான் என்று, அவனுக்கே தெரியும் அவன் என்ன படிச்சண்டு, அவனுக்கே தெரியும் அவன் என்ற கொள்கை என்று, அவனுக்கே தெரியும் அவன நம்பிக்கை என்னதென்று. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட பாதை, சஹாபாக்களோட நம்பிக்கை, சஹாபாக்களோட வரலாறு கிதாபாக முஹத்திஸீன்கள் பதிஞ்ச ஹதீஸ்கள், சனத்கள், அதோட ஆராய்ச்சி ரீதியாக பதிஞ்ச உலமா உஸ்ஸுன்னாட சட்டங்கள் எல்லாம் மண்ணாக தூசியாக வாரித்து தர்க்கவாதமாக புத்திஜீவிகளாக வாதாடுறான் இஸ்லாமிய சட்டம். அவன் யோசித்ததெல்லாம் இஸ்லாம், அவன் யூகிச்சதெல்லாம் சட்டம். ஒரு இஜ்மாவும் இல்லை, ஒரு கியாஸும் இல்லை. அல் கிதாப் சுன்னா இஜ்மா கியாஸ் அஹ்லுஸ் சுன்னாட உசூல். சஹாபா தாபிஈன் தபு தாபிஈன் தபுல் அத்பா முஹத்திதீன் ஃபுகஹா பின்பற்றி வந்த பாதை. சும்மா யாரோ மனால உருவாக்கின அடிப்படைகள் அல்ல, கிதாபாக பதிஞ்சு ஆதாரம் காட்டின அடிப்படைகள். தெரிய வேணும், படி. இந்த உலமா சுன்னாட்ட குந்தி படி. யாரு பரம்பரையா சுன்னாவை உலமாக்கல் ரீதியாக சனது ரீதியாக படிச்சு வந்தாங்களே, விளங்கி வந்தாங்களே, ஹதீஸின் விளக்கங்களையும் குர்ஆனின் தஃப்சீர்களையும் அகீதாவின் சட்டங்களையும் ஃபிக்ஹ் சட்டங்களையும் அவங்களே தோண்டி சொன்னவங்க அல்ல. அவங்களோட உலமாக்கள்கிட்ட குந்தி விளங்கினாங்க. அவங்களோட உலமாக்கள்கிட்ட குந்தி விளங்கின இலா இஸ்னாதின் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் இமாம் ஹதீப் அல் பக்தாதி அல் ஃபகீஹ் அல் முத்தஃபக்கிஹ் என்ற கிதாப்ல சஹீஹ் சனதா பதிகிறார். முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறு குத்பா மெம்பர்ல சொல்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னமல் இல்மு பித்தஅல்லும் وإنما الفقه بالتفقه من يريد الله به خيرا يفقهه في الدين فلا يزال طائفة من أمتي ظاهرين على الحق لا يضرهم من خذلهم حتى يأتي الله بأمره. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அல் ஹதீஸ் இன்னமல் இல்மு பித்தஅல்லும். சகோதரர்களே, அரபி மொழியில இன்னாண்டா உறுதி காட்டும். இன்னைக்கு வந்த மாமா நஃபி இப்ப இன்னமாண்டா எதை உறுதி காட்டினோ அதை தவிர இல்லை.
இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற மாதிரி நிச்சயமாக செயல்கள் நியத்தோடைய தான் எழும்பும் தவிர செயல் கிடையாது. அந்த மா நஃபி பண்ற இன்ன உறுதியாக்கு. அதே மாதிரி இன்னமல் இல்மு பித்தஅல்லும், கல்வி நிச்சயமாக தஅல்லுமாக தான் கிடைக்கும், அதை தவிர அது கல்வியாகாது. தஅல்லும் என்ற என்ன? கூகுள் அடிச்சு தேடுறதா? கீபோர்ட் உலமாக்களா? உலமாக்கள்கிட்ட குந்தி தஅல்லும் படிக்கிறவங்க, குந்தி கல்வியை படிக்கிறவங்க. ரசூல் என்ன சொல்ல? நிச்சயமாக கல்வி என்றால் இந்த தஅல்லுமால கிடைக்குது தான் கல்வி, அதை தவிர கல்வியாகாது. وإنما الفقه بالتفقه, ஃபிக்ஹ் இஸ்லாமிய விளக்கம் என்றால் தஃபக்குஹ், உலமாக்கள் கொந்தி விளக்கமாக அவங்களுக்கு தெளிவாக பதிஞ்சி வளர்த்து வைக்கிறது, அதுதான் ஃபிக்ஹ். அதை தவிர விளக்கமாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த விளக்கம் யாருக்கு கிடைக்கும்? எல்லாரும் கிடைக்குமா? மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹ் ஃபித்தீன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். யாருக்கெல்லாம் நலவை நோக்கிறேனே அவனுக்கு தான் மார்க்கத்தில் இந்த ஃபிக்ஹ் கிடைக்கும். உலமாக்கள்கிட்ட குந்தி படித்தவனாக இருப்பான், உலமாக்கள்கிட்ட குந்தி கல்வி எடுத்தவனாக இருப்பான். தனக்கு தேவமாய் தேடிக்கொண்டு ஆதாரத்தை மயக்க, தனக்கு தேவமாய் ஆதாரத்தை சேர்த்து ஒட்டி வெட்டி கிழிச்சு நிரூபிக்க, இதெல்லாம் இன்றைக்கு கல்வி ஆகிட்டது. கூகுளில் முஃப்தி, கீபோர்டில் முஃப்தி, அந்த சர்ச் மிஷின் இந்த சர்ச் மிஷின் எல்லாம் கூட உலமாக்கள் ஆகிட்டாங்க. கல்வி சஹாபாக்கள், தாபீனல், தப தாபீனல், தபுல் அத்பா, ஐமத்து சுன்னத் தொடர்ந்து எப்படி இருந்தாங்க? உலமாக்கள சபையிலே குந்தி பேணுதலாக, ஒழுக்கமாக, மரியாதையாக கிதாபை வாசிக்க, அதோட விளக்கத்தை செவிமெடுக்க, அதில் தன்னை வளர்த்து வளர்த்து மனிதனாக ஒரு தரமான ஆலிமாக, அந்த உஸ்தாத்மார் உபதேசமா உலமாக்களாக இவர் தகுதியுள்ளவர் என்று சிபாரிஷ் கொடுத்து உம்மத்துக்கு இவனாலே பிரயோஜனம் படு என்று கொடுக்க வரையும் கல்வியை சுமந்து எங்கேயும் சொல்றவனாக இருக்கவில்லை. படிச்சாங்க, உலமாக்கள சபை சபையா குந்தினாங்க, கிதாப் படிச்சாங்க, மனப்பாடமாக்கினாங்க, சனதலா, ராவிகளா, வரலாறா எல்லாம். அந்த தௌவத்தன்றதுல இறங்கவே இல்லை. உலமாக்களுடைய சிபாரிஷ் ரீதியான உபதேசம் வரவரை ஏன் தன்னை சுத்தமாக்கத்தில் அவன் அவசரப்படவில்லை. வலா துதக்கு அன்ஃபுஸக்கும் வல்லாஹு யஅலமு மன் இத்தகா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நீயே உன்னையே சுத்தமாக்கி கொள்ள வேணாம். வல்லாஹு யஅலமு மன் இத்தகா, அல்லாஹ் தெரிஞ்ச யார் பயபக்தி உள்ளவன். உலமாக்களாக நீ போ, இந்த கல்வியை எடுத்து வை, மக்களுக்கு சொல்லு என்று சிபாரிஷாக தரவரை அசையவில்லை. கல்வி கொடுக்கிறதுல படிக்கிறதுல கடமையா இருந்தாங்க. இதுதான் உண்மையாக அல்லாஹ்காக படிக்கிறவனுடைய நிலை. இவ்வாறு கல்வியை சுமந்து படிச்சு வாழணும். உலமாக்களே கண்டில்ல, சபையிலே குந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது, மொச்சை எடுத்தது கிடையாது. இந்த உலகத்தில் எது சரி தேவை என்றால் நாட்டு நாட்டு பயணம் செய்வான், பணமில்லாத பணம் சேர்த்ததை அடைவான். உலமாக்கள்கிட்ட இஸ்லாம் படிக்க வேணும், அதுக்கு என்ன மொச்சை எடுத்தோம்? மக்தபத்து ஷாமிலியா வேணும், கூகுளில் தேடுவோம், இதுதான் எடுத்தாங்க மொச். உலமாக்கள்கிட்ட குந்துறதும் அவசியம் இல்லை, படிக்கிறதும் அவசியம் இல்லை, விளங்குறதும் அவசியம் இல்லை, உலமாக்கள்கிட்ட வழிகாட்டியும் அவசியம் இல்லை, உலமாக்கள்கிட்ட உசூலும் அவசியம் இல்லை, உலமாக்கள்கிட்ட பாதையும் அவசியம் இல்லை. உலமாக்கள் இருந்த உம்மத்தும் உனக்கு அவசியமாகாது. உலமாக்கள்கிட்ட உம்மத் இஸ்லாமிய உம்மத், அதுக்கு ஒரு உசூல் இருக்கு, அதுக்கு ஒரு பாதை இருக்கு, அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கு, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அது உனக்கு அவசியமாகாதென்றால் நீயும் அந்த உம்மத்துக்கு அவசியமாகாது. எங்க திசை திரும்பினோ அதோட சோதரே, இஸ்லாம் இன்றைக்கு நேற்று உருவாகின ஒரு விடயம் அல்ல.
நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து பின்பற்றி அடிப்படை ஒரு வழிமுறை. வந்தவன் போனவன் பேசுறதெல்லாம் இஸ்லாம் ஆகாது. இஸ்லாம் இந்த அடிப்படையா வந்தா இஸ்லாம் இல்லவா பிரிவினை ஃபஅததில் தில்கல் ஃபிர்கா குல்லஹு ரசூல் சொன்னபடி இந்த அனைத்து பிரிவினை ஒதுங்கிய எரி. الحمد لله رب العالمين الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. இஸ்லாமை எப்ப உலமாக்களுடைய அழைப்பு பணியாக செயல்பட்டாங்களே முஸ்லிம்களாக வாழ்ந்து வந்தாங்க. இஸ்லாமிய கொள்கையை பதிஞ்சவனாக இருந்தான், ரசூலா பின்பற்றினவனாக இருந்தான், சஹாபாக்கள் பாதையிலே வாழ்ந்தார். குர்ஆனை மனப்பாடமாக்கவா படிக்கவா விளங்கவா அவனுக்கு கடமையாக அவன் சம்பந்தமாகிக் கொண்டான். வீட்டில் இருக்க குழந்தைகளை ஆக புத்திசாலி குழந்தையை உலமாக்கள்கிட்ட அனுப்புவாங்க படிக்கிறதுக்கும் முன்னேற்றமாகத்துக்கும். இன்றைக்கு என்ன, வகுப்பிலே ஆக ஃபெயில் ஆகிற பையன் வீட்டிலாக பிறலியானவனை தான் மദ്രஸா அனுப்புறான். இதை நாங்கள் கொடுத்துருக்க இஸ்லாத்துக்கு மதிப்பும் அந்தஸ்து. படித்து கெட்டிக்காரன வரணும், டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், ப்ரொஃபஸர் ஆகட்டும், இது தான் அவங்களுக்கு அவசியம் தவிர குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்குறதில்லை. என்ற நசீப் தான் இந்த சமூகத்தின் காரணம். மக்களும் மடையர்களும் இஸ்லாம் பேச வந்துட்டானல். குர்ஆனை படிச்சதில்லை, விளங்கினதில்லை, தெரிஞ்சதில்லை, அன்பாலும் பேச்சாட்டம் இல்லாத பேச்சாட்டம். உலமாக்களை குந்தினதில்லை, தெரிஞ்சதில்லை, வரலாறை பின்பற்றி எடுத்ததில்லை. நாங்க விளங்கிட்டோம், நாங்களும் ஆம்பளர்கள் என்று ஆடுறவர்கள். ஏதோ உலமாக்களை யாரு அவங்களுக்கு தெரியாதவங்களா? அல் குர்ஆன் வஸ்ஸுன்னா வல் இஜ்மா வல் கியாஸ் என்ற அடிப்படைகள் அஹ்லுஸ் சுன்னா சஹாபா காலத்திலிருந்து பின்பற்றி வாரது சும்மா காத்துல உருவாகின அடிப்படைகளா? அதை எது என்று படிக்க தெரியா, அதென்று விளங்க தெரியா, தர்க்கவாதத்தில் வந்து கொண்டு ஆடியே உன்னோட வாதங்களை பெரிய கெட்டித்தனம் காட்டியே. இந்த வாதம் தர்க்க மார்க்கம் என்றால் உனக்கும் பார்க்க அத்தனை அரிஸ்டோட்டலும் சொக்ரேட்ஸும் எல்லாம் பெரிய தலைவராக நாங்கள் எடுக்க வரோம். இந்த வாதம் தர்க்கம் எல்லாம் மார்க்கம் என்றால் கிரீக் பிலோசபர்ஸை நாங்கள் எங்களை தலைவராக்க வரோம். இல்ல காலல்லாஹ் வ கால ரசூல் மார்க்கம் என்றால் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை மார்க்கம் எங்கட வழிகாட்டியாகும். குர்ஆன் எங்கட சட்டமாகும், ரசூலுல்லாஹ் எங்கட தலைவராகும், சஹாபாக்கள் எங்கட உலமாக்களாகும். அதுக்கு மாறினது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்? நான் ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை வணங்க வந்தவன், ரசூலை பின்பற்ற வந்தவன். ஏனைய கருத்துகளுக்கும் கூட்டங்களுக்கும் படைகளுக்குமாக ஆகினவன் அல்ல நான். முஸ்லிம்களே, இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு ஷஹாதத் ஓதுறீங்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூல், அது என்னது தெரியுமா? நான் சாட்சி கூறேன், அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை. நான் சாட்சி கூறேன், முஹம்மது அல்லாஹ்வை தூதர். அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்து தகுதி இல்லைண்டா, அல்லாஹ்வை தவிர எதெல்லாம் வணங்கி கொண்டு அவன் அதை தகுதியா கண்டு கொண்டு அவன் புத்தியால் என்னெல்லாம் சட்டங்களை உருவாக்கி கொண்டு அல்ல அமைச்சதெல்லாம் நீ தகுதி காண்றியே, உன் ஷஹாதத்துடைய நிலை என்ன? உன் அல்லாஹ்ட கலாம் குர்ஆனோட நிலை என்ன? உன் நம்பிக்கை என்ன? வமா ஃபரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வமா ஃபரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, இந்த வேதத்தில் எந்த விடயத்தை நாங்கள் விட்டுடவில்லை. படிச்சு விளங்கினோமா?
எங்களுடைய விடயங்களை குர்ஆன்ல தேடினோமா? உலமாக்கள்கிட்ட படிச்சீங்கள் என்றால் ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சவனாக இருப்பி, விளங்கினவனாக இருப்பி, நீயும் வாழ்வி, மக்களுக்கும் வழிகாட்டு. படிக்கவே இல்லை, படிக்கிறதே அவசியம் காண்றான் இல்லை. உலமாக்களோட உபதேசமும் தேவையில்லை, அவங்களோட பாதையும் தேவையில்லை, அவங்களோட அடிப்படையும் தேவையில்லை. குர்ஆன் இஸ்லாத்துக்கு சேவை. இது சேவைகளா இல்லை கொலைகளா? சகோதரர்களே, இஸ்லாமிய உம்மத் தெரிஞ்சிருக்க வேண்டும். எங்களுக்கு இஸ்லாம் பேசுறவன் யாரு, இஸ்லாமை அழிக்கிறவன் யாரு? கல்லமூனா சொன்னாரு, எங்கட நாவோட பேசுவான். எங்கட தோளோட சேர்ந்தவன். அவனுக்கு நீ பதில் கொடுத்தா நரகத்துல போடுவான் சொன்னாரே. நபிய நம்புறியா? நபிட பேச்சை உபதேசத்தை உன் இதயத்தில் ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு தரம் உள்ளதா, இடம் உள்ளதா? பெரிய நபியை நாங்கள் நேசிக்கிறோம்னு சொல்லுங்க. நேசிப்பண்ட என்னமா? வருஷத்து ஒரு நாள் மௌலூது நபி என்று ஆடுறதும் பாடுறதுமா? 12 ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் மௌத்தாகின தினம் தெரியுமா? 12 ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் மௌத்தாகின தினம். ரசூலுல்லாஹ் பூமியில் வரக்கொள்ள யாருக்குமே தெரிய இது ஒரு நபி வருது. திகதியும் 15 ஒன்றும் இல்லை. ஒட்டு ஹிஜ்ரி வருஷமே எப்போ ஆரம்பிக்கிறது? ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு மதீனா போன போகும். அதான் ஹிஜ்ரி கேலண்டர் ஆரம்பிக்கிறது. இவன் என்ன 12 ரபியுல் ரிவர்ஸில் பேத்து எடுத்தாங்களா? 12 ரபியுல் ரசூலுல்லாஹ் மௌத்தாகின தினம். ஃபாத்திமீன் என்ற ராஃபிதா படைகள் கொண்டாற்ற தினமா மாற்றி வைத்தான். என்னத்துக்கு கொண்டாடுறீங்க? ரசூலுல்லாஹ் பிறந்தாம் என்ற ஒரு பொய். ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பார். என்ன சொன்னார்? யௌமல் இஸ்னைன் அல்லதி உலித்து ஃபீ, திங்கள் கிழமை நான் பிறந்த நாள் என்று சொல்றான். சரி, நாள் தெரிஞ்சிட்ட கிழமை அவர் என்ன செய்கிறார்? நோன்பு வைக்கிறார். இவன் திகதி தெரிஞ்சுட்டு சொல்லி என்ன வைக்கிறான்? விருந்து போடுறான். இது ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சா விருந்து போடுறார். இவங்கெல்லாம் நபியை நேசித்தவங்களா? ஏன் இந்த பொய் வேஷம்? நபியை நேசித்ததுன்னா நபி பாதையில் ஏறி. சஹாபாக்கள் யாரும் ரசூலுல்லாஹ் 12 ரபியுலோ எது சரி நாளை கொண்டாடினாங்க பிறந்த நாளே வரலாறு காட்ட முடியுமா? சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, அண்டண்ட ஐமத்து சுன்னா, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், அபு தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அண்டண்ட ஐமத்து சுன்னா பட்டியா நான் வாசிக்க முடியும். காண முடியுமா? 12 ரபியுல கொண்டாடினாங்க கிடையாது. எங்களுக்கு எங்களுடைய எதிரிகள் பூத்தின நன்றிகள் வரலாறு ஒரு நாள் ஆடிட்டு பின்பற்றினது கிடையாது ரசூலுல்லாஹ் எந்த விடயத்தில்.